The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். அக்டோபர் 2ஆம் தேதி தேனி மாவட்டத்துல தேமுதிகவோட முப்பெரும் விழா நடந்திருக்கு. அப்போ விஜய் பிரபாகரன் அதிமுகவுக்கு ஆதரவாகவும் உதயநிதி ஸ்டாலின் விஜய் குறித்து விமர்சித்தும் பேசியிருக்காரு. இது குறித்து செந்தில் கரிகாலன் சார் நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் பிரபாகரனோட பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? முப்பெரும் விழா, அதாவது விஜயகாந்தோட பிறந்த நாள் செப்டம்பர் 14 தான் தேமுதிக தொடங்கப்பட்ட நாள் மதுரையில். அது ப்ளஸ் நலத்திட்ட உதவிகள் வழங்குறது அப்படின்னு சேர்த்து ஒரு விழாவா அவங்க நடத்தியிருந்தாங்க. அதில் ஒரு 30 நிமிஷம் அப்படின்றத அவர் பேசியிருந்தார். பல்வேறு விஷயங்கள் அதில் பேசியிருந்தார். நீங்கள் சொன்ன மாதிரி உதயநிதி ஸ்டாலின் குறித்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். அதிமுக குறித்து பேசியிருந்தார். தங்களோட கட்சி நிர்வாகிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்துமே பேசியிருந்தாரு. அதுல என்னன்னா, இப்போ இந்த ரப்பர் பந்து இந்த படத்துல வந்த பாடல்கள், சமீபத்துல கோட்ல விஜயகாந்த் அவரோட பயன்படுத்தினது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை வச்சு இன்னைக்குமே விஜயகாந்த் தான் கெத்தா இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாரு. வழக்கம் போலவே தேமுதிக நிர்வாகிகள் இல்லை தேமுதிகவினர் மீடியாவை அதிகமாக விமர்சனம் பண்ற மாதிரி இதுலயுமே சொல்லியிருந்தாரு. நீங்க தான் கேப்டனை தவறா காட்டிட்டீங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் அவர் பேசியிருந்தாரு. நிர்வாகிகள் விலகல், அதாவது தேமுதிகல நிறைய நிர்வாகிகள் கட்சி தொடங்கப்பட்ட காலத்துல இருந்து நிறைய பேர் 2016 தேர்தல் சமீபத்தில் அப்படின்னு நிறைய பேர் விலகி இருந்தாங்க. அதுக்குமே மீடியாக்கள் தான் காரணம். அது போன்ற பல்வேறு கருத்துக்களை பேசியிருந்தாரு. அதையும் தாண்டி நம்ம அப்படி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கலி நம்ம எடுத்து விவாதிக்கணும் இந்த விஷயங்கள் அப்படின்னா, தமிழ்நாட்டில் 21 தொகுதிகளில் தான் திமுக ஜெயிச்சிருக்காங்க. 40 தொகுதியிலையும் இவங்க ஜெயிச்சதா சொல்லிக்கிறாங்க அப்படின்ற கருத்தெல்லாம் தெரிவிச்சிருந்தாரு. ஆனா திமுக கூட்டணி தான் ஜெயிச்சிருக்காங்க. எல்லா தொகுதியிலையும் திமுக ஜெயிச்ச வாக்குகள் இல்ல மற்ற கட்சிகளோட வாக்குகளும் வந்திருக்கும் அப்படின்னு அதை திமுக 21 தான் ஜெயிச்சாங்க. 40க்கு 40ன்னா கூட்டணி தான் திமுக சொல்றாங்க. நம்ம கூட்டணி, இந்தியா கூட்டணி 40க்கு 40 ஜெயிச்சோம் அப்படின்றதான் திமுக முன்வைக்கிறாங்களே தவிர திமுகவே 40 ஜெயிச்சோம்னு எப்படி சொல்ல முடியும்? நின்னதே 21 தான் அப்படின்னும் போது அது போன்ற கருத்துக்களை வழக்கமாவே தேமுதிகவினர்கிட்ட அவங்க கொள்கைகள், விஜயகாந்த் சார்ந்த பேச்சுக்கள், கட்சி சார்ந்த பேச்சுக்கள் அப்படின்றத தாண்டி வாக்கு வங்கியிலையுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னன்னா, நாங்க 60 தொகுதியில தான் நிக்கிறோம்னா அதுல ஒரு 1% 2% இருந்தா அப்படி நீங்க எங்க வாக்கு வங்கி கணக்கிடக்கூடாது. நாங்க மொத்தமா 2006ல 9ல நின்ன மாதிரி எல்லா தொகுதிகளையும் நிற்கும் போது தான் நீங்க கணக்கிடணும். அது போன்ற தகவல்கள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் யாரும் ஏத்துக்கிறது இல்லை. அதாவது எந்த கட்சியா இருந்தாலுமே அவங்க ஏன்னா கூட்டணி போறது அவங்களோட சாய்ஸா தானே இருக்கு. அவங்கள நீங்க எல்லா தொகுதியிலும் நிக்க வேணாம் அப்படின்னு யாரும் சொல்லல. ஸோ அது போன்ற ஒரு கருத்தா தான் இதையுமே நான் பாக்குறேன். இந்த 21 தொகுதியில தான் திமுக ஜெயிச்சாங்க அப்படின்னு. ஏன்னா திமுக கூட்டணி 40 ஜெயிச்சோம் அப்படின்றதான் கிளைம் பண்ணிக்கிறாங்க. அவரோட பேச்சுல அதிகமான விஷயங்கள் இல்ல விமர்சனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, உதயநிதி ஸ்டாலின் திமுக மேல இருந்தது. பல்வேறு விஷயங்களுக்கு அவர் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதுலேயும் முக்கியமா பாத்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் பதவிக்கு வந்தது, துணை முதல்வரான விஷயங்கள் இதை குறித்து பேசியிருந்தாரு. அதுல வாரிசு அரசியல் அப்படின்னு விமர்சிக்க முடியாது. ஏன்னா விஜயகாந்த் இருக்கும்போதே பிரேமலதா விஜயகாந்த் பொறுப்புக்கு வந்துட்டாங்க. சுதீஷ் பொறுப்புல இருந்தாரு, தேர்தலில் நின்றார். தேமுதிகவே வாரிசு இந்த விஷயங்கள் இருந்ததுனால அப்படி விமர்சிக்காம, வாரிசுகள் வர்றது தப்பு இல்லை, ஆனா நீங்க எம்எல்ஏவோ துணை முதல்வரோ ஆகும்போது நாங்க கேள்வி கேட்போம், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. நிறைய விஷயங்களை விமர்சனம் பண்ணியிருந்தார். நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு இது பண்ணாத போது நாங்க அதை கேட்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் தேமுதிக தொண்டர்களுக்காக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம எப்போதுமே நம்ம இருக்கிறோம், நீங்க ஆதரவா இருக்கீங்க, கேப்டன் மறைஞ்சிட்டா அவ்வளவுதான் சொன்னாங்க. ஆனா இன்னைக்குமே யாரு புதுசா கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, யாரு நல்ல புதிய பொறுப்புக்கு வந்தாலும் சரி, தேமுதிக தான் கெத்து, அந்த பொட்டு வச்ச தங்க குணம் சினிமா விஷயங்களை இது பண்ணி பேசியிருந்தாரு. அதுவுமே என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த்ன்ற ஒரு தனிப்பட்ட நபர், அவரோட சினிமா சார்ந்த செயல்பாடுகள், அவர் நிறைய பேருக்கு உதவி இருக்காரு அப்படின்னு அவரை சினிமாவில் அவரை பிடிச்சி, இல்லை சினிமா சார்ந்த செயல்பாடுகள் அவரோட குணம் பிடிச்சி இன்னைக்குமே திரைப்படங்கள்ல அவரை பயன்படுத்துறது, இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா அரசியல்ல அவர் அவரோட செயல்பாடுகளின் அடிப்படையில ஆரம்பத்துல அவருக்கு எல்லோருமே ஆதரவு அப்படின்றது மக்கள் கொடுத்தாங்க. மீடியாவுமே ஒரு மாற்று சக்தி அப்படின்னு சொல்லி பொதுவா எல்லாருமே மீடியாக்களுமே ஒரு ஆதரவு இருந்தது. நாளடைவில் அவரோட செயல்பாடுகள் அப்படின்றதை, அவரோட செயல்பாடுகளை தானே மீடியா காட்ட முடியும். புதுசா ஒரு விஷயத்த காட்ட முடியும், இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி காட்ட முடியாது. நடந்த விஷயங்களை தான் பொதுவா மீடியாக்கள் வெளியில வெளிப்படுத்தினாங்க அப்படின்றதை தாண்டி அது ரிலேட்டடா ஒரு விமர்சனங்கள் அப்படின்றத அவங்களுக்கு எப்போதுமே அது போன்ற விமர்சனங்கள் அப்படின்றது முன்வைக்கிறது உண்டு. அப்படி விமர்சனங்கள் அது போன்ற விஷயங்கள் இருந்தது.
வாரிசு அரசியல் நம்ம சொன்ன மாதிரி வாரிசு அரசியலை பற்றி இருந்தது. ரொம்பவே முக்கியமா ஓரளவுக்கு விவாதமும் ஆயிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, அதிமுகல வந்து 10% வாக்குகள் குறைந்துருச்சு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லியிருந்தாரு அதிமுகவுக்கு. அதுக்கு வந்து நான் வந்து கூட்டணி தர்மம் வந்து கேப்டன் வந்து எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு. அதை வந்து நீங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லா அதிமுகவுக்காக நான் வேலை செய்யறதுக்கு வந்து தயாரா இருக்கேன் ஒரு இளைஞனா, அண்ணன் எடப்பாடி அண்ணன் சொன்னா நான் வேலை செய்யறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொன்னாரு. இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு புதிய அணுகுமுறையா தான் வந்து தெரிஞ்சது. ஏன்னா தேர்தல் முடிந்து இவ்வளவு காலத்துக்கு அப்புறமும் இவ்வளோ ஒரு விஷயமா சொல்றாரு. இன்னொன்னு விஜயகாந்தை திரையுலகம் அவரோட திரைப்பயணம் சார்ந்து சினிமா சார்ந்து கொண்டாடுறத அரசியல் ரீதியா அவர் வந்து இன்னும் நம்ம தான் கெத்து அப்படின்னு அது போன்ற கருத்துக்களை தான் அவர் சொல்றாரு. ஆனா பொதுவா அவரோட தொண்டர்களுக்கோ அவங்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ நம்ம இன்னும் களத்துல இருக்கோம், நம்ம தலைவரை பத்தி இன்னமும் பேசுறாங்க அப்படின்னு சொல்றதுல நான் ஒரு பெரிய தப்பான விஷயமா நான் பார்க்கல. ஆனா அரசியல் செயல்பாடுகளையும் பொதுவா அதையும் இதையும் வந்து ஒரு குழப்பிட்டு பேசுற மாதிரியான ஒரு விஷயமாவும் அது இருக்கு அப்படின்றதும் கவனிக்க வேண்டியதா இருக்கு. அப்படின்னு ஒரு மாதிரி வழக்கம் போல ஒரு மிக்சடான பேச்சாதான் பார்க்க முடியுது. ஒரு சில இடங்கள்ல முன்பை விட கொஞ்சம் மெச்சூரா பக்குவமா ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். சார், இப்போ கடந்த காலத்தை ஒப்பிடும்போது தேமுதிகவோட அணுகுமுறையில மாற்றம் இருக்குதா? நிச்சயமா ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். என்னன்னா கூட்டணி சார்ந்த ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னு நான் பார்க்கிறேன். 2005 வந்து கட்சி வருது, 2006 தேர்தல் தனியா நிக்கிறாங்க, 9 வந்து தனியா தான் நிக்கிறாங்க, 11 தேர்தல் தான் அதிமுக கூட அலைன்ஸ் வந்தது. அது சட்டமன்றத்துல கொஞ்ச நாளே பிரச்சனை வந்து உங்களுக்கு தெரியும்ல, பால் விலை உயர்வப்ப விவாதமா வந்தது, நாக்கத்துடுத்துறது போன்ற விஷயங்கள்லாம் வந்தது. அப்படி அந்த கூட்டணின்றது ரொம்ப சீக்கிரமே போயிடுச்சு. 14 பாமக, மதிமுக, பாஜக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில தேமுதிக போட்டிட்டாங்க. தேர்தல் முடிஞ்சோடனே அதுவுமே ஒரு பெரிய அளவுல கூட்டணியில தொடர்றது அது போன்ற பெரிய அளவிலான அது போன்ற செயல்பாடுகள் அப்படின்றது எதுவும் இல்லை. 16 மக்கள் நல கூட்டணி, அதுவுமே தேர்தலுக்கு முன்பாக திமுக போவாங்க அது போன்ற தகவல்கள் வந்தது. கட்சிக்குள்ளே சில பேர் திமுக போகணும்னு சொல்லி போர்க்கொடி உயர்த்தினாங்க. ஆனா இறுதியா மக்கள் நல கூட்டணி போனாங்க. அதுவுமே தேர்தல் முடிந்த உடனே அந்த கூட்டணி வந்து என்னானது, அது ஒரு தொடர்ச்சி அப்படின்றது அதுல வந்து அப்படி ஒரு தொடர்ச்சி நம்ம பார்க்க முடியல. 2019 வந்து அதிமுக கூட கூட்டணில வந்து போட்டிட்டாங்க நாடாளுமன்ற தேர்தலில். ஆனா 2020 ஆகஸ்ட்லேயே பாத்தீங்கன்னா விஜயகாந்தோட பிறந்தநாள் அப்ப பிரேமலதா பேசியிருப்பாங்க, நாங்க அதிமுக கூட்டணியில தான் தொடர்றோம், ஆனா வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்கு நாங்க எந்த கூட்டணி அப்படின்றத பொதுக்குழு செயற்குழுல தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்டா தான் இருக்கும். அப்போதே வந்து அரசியல் விமர்சகர்கள் இவங்க வந்து அடுத்து யாரோட கூட்டணின்றதுக்கு பேரங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் அப்படி பேசுறாங்க, அது போன்ற விமர்சனங்களும் வந்து பொதுவா வரும். நீங்க 21 தேர்தலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்பாவே வந்து அதிமுக கூட்டணியை விட்டு வெளியேறிடுறாங்க. அதை வந்து பட்டாசு வெடிச்சு கொண்டாங்க, இவ்வளவு நாள் இதுக்காக தான் காத்திருந்தோம், அது போன்ற பல்வேறு கருத்துக்கள் ரெண்டு தரப்புல இருந்துமே வந்தது அதிமுக தேமுதிக. 21 தேர்தலில் தினகரனோட அமமுகல வந்து தேமுதிக வந்து போட்டிட்டாங்க, 60 தொகுதிகள் கிட்ட போட்டிட்டாங்க. ஆனா பெரிய அளவுல வெற்றி இல்லை, வாக்கு சதவீதம் 1% வந்து கீழே வந்து போயிடுச்சு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா 2021 அப்புறம் நகர்ப்புற உள்ளாட்சி அது போன்ற தேர்தல்களை விட்டுட்டு 24 தேர்தலுக்கு முன்னாடியுமே நீங்க பார்த்திருப்பீங்க, பாஜகவா அதிமுகவா அப்படின்னு ஒரு ஆசோலேஷனே இருந்துட்டே இருந்தது. நாங்க எங்களுக்கு யார் வந்து 14 தொகுதிகள் தராங்களோ அவங்க கூட தான் கூட்டணி போவோம், ராஜ்யசபா சீட்டு யார் தராங்களோ அவங்க கூட தான் கூட்டணி அப்படின்னு பாஜக போறாங்க அதிமுக அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை அது போன்ற விஷயங்கள் நடந்துட்டே இருந்தது. இறுதியா அதிமுக கூட்டணி வந்து 5 தொகுதியில போட்டிட்டாங்க. அதுல விஜய் பிரபாகரன் வந்து ஒரு 4000 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியை வந்து தழுவிருந்தாரு. அது வந்து ரொம்ப குறைவான வாக்குகள் தமிழ்நாட்டிலே விஜய் பிரபாகரன் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் தேர்தலுக்கு பின்பான தேமுதிகவோட நிலைப்பாடு அப்படின்றத தாண்டி அதிமுக கூட ரொம்பவே ஒரு ஒற்றுமையா வந்து போயிட்டு இருக்காங்க. கள்ளக்குறிச்சி விஷயத்துக்கு சட்டமன்றம் சார்ந்த விஷயங்களுக்கு உண்ணாவிரதம் அதிமுக இருக்கும்போது பிரேமலதா விஜயகாந்த் போய் கலந்துக்கிட்டாங்க. இப்போ வந்து விஜய் பிரபாகரன் ஒரு கருத்து சொல்றாருல, அதிமுகக்காக நாங்க வந்து போவோம், அதிமுக ஆட்சி வரணும், அதிமுக ஆளுங்கட்சி நாங்க எதிர்கட்சியா வரணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு உறுதியா சொல்லலாம் 2026 தேர்தலில் தேமுதிக அதிமுக கூட தான் போவாங்க அப்படின்ற ஒரு இது இப்பவே தெரியுது. ஆனா முன்பெல்லாம் தேமுதிகவை அப்படி நம்ம வந்து சொல்ல முடியாது, அவங்களோட கருத்துக்களும் வந்து அப்படி இருக்காது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் பார்க்கிறேன்னா, நீங்க மதிமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல் அந்த நேரங்கள்ல எல்லாம் மதிமுக வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்துடும். வைகோ தடாலடியா ஒரு முடிவு எடுப்பாரு. 2011 சட்டமன்ற தேர்தலையே புறக்கணிச்சிட்டாரு. கடைசி நேரத்துல இங்க கூட்டணி பேச்சுவார்த்தை முடிகிற மாதிரி போய் திமுக கூட இருக்குன்னா அதிமுக கூட போயிடுறது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்க மக்கள் நல கூட்டணியில பாத்தீங்கன்னா கூட போட்டியிட கடைசி நேரத்துல வைகோ போட்டியிடலைன்னு சொல்லிட்டாரு. அது மிகப்பெரிய பின்னடைவை வந்து ஏற்படுத்துனுச்சு. ஆனா நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதிமுகவோட
96 தேர்தலை விட்டுருங்க, நீங்க 2001 இருந்து நீங்க பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில இருந்து வெளியேறி தனிச்சு நின்றதா இருக்கட்டும், அதிமுகவோட சேர்ந்ததா இருக்கட்டும், அதிமுகல இருந்து வெளியில வந்து போட்டியிடாமே விட்டதா இருக்கட்டும் அப்படின்னு 2017க்கு மேல ஒரு மாற்றம் வந்து மதிமுக கிட்ட இருந்தது. 19 தேர்தல் திமுக கூட்டணி, ஒரு சீட்டு ஜெயிச்சாங்க கணேசமூர்த்தி, ஒரு ராஜ்யசபா வைகோக்காக கொடுத்தாங்களா. 21 திமுக கூட்டணி, இத்தனைக்கும் 21ல மதிமுக வந்து உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்கணும், 6 தொகுதி தான் அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இருந்தது. 6 தொகுதின்றதை தாண்டி நீங்க தனி சின்னத்துல நிக்க முடியாது, ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் தனி சின்னத்துல நிக்கிறாங்க. அப்ப நீங்க வந்து உதயசூரியன்ல தான் நிக்கணும்னு சொல்லும் போது ஆரம்பத்துல நாங்க தனி சின்னம் அதெல்லாம் வைகோ பேசினாரு. ஆனா இறுதியா வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் நின்னாரு. 24 தேர்தலையும் திருச்சி ஒரு தொகுதி தான். போன 19ல கொடுத்த நாடாளுமன்ற ராஜ்யசபா இந்த முறை வருமானன்றதே சந்தேகம் தான். ஆனா வைகோ வந்து புரிஞ்சுக்கிட்டாரு நிதர்சனத்தை. வந்து இதற்கு முன்பு அரசியல் அவரு தடாலடியா எடுத்த விஷயங்கள் அவருக்கு பெருசா வந்து உதவல, ஒரு நிதானத்துக்கு வந்திருக்காருல. அது போன்ற ஒரு விஷயம் இப்ப தேமுதிக வந்திருக்காங்கன்னு நான் பார்க்கிறேன். தேமுதிகவோட கடந்த கால மாற்றங்கள்ல இருந்து இப்போ வந்து அவங்க ஒரு உறுதியா இருக்காங்க அப்படின்றத நான் பார்க்கிறேன். அதுல ஒரு விஷயம் என்னன்னா, ராஜ்யசபா சீட்டு வந்து அதிமுக தரப்புல இந்த தேர்தலுக்கு முன்பாவே பேசியதா சொல்லப்படுது. சுதீஷ் அவருக்கு வந்து கொடுப்பதற்காக இருக்காங்க. ஆனா அது மட்டுமே நம்ம காரணம் அப்படின்னு சொல்லிட முடியாது. சட்டமன்ற தேர்தலையுமே அதிமுக கூட இணைந்து பயணிக்கணும், குறைந்தபட்சம் ஏதோ ஒரு எம்எல்ஏக்களை வந்து நம்ம பெற்றிடணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. பிஜேபி மேலையும் விஜயகாந்துக்கு பத்மா வாட்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்திருந்தாலுமே கூட அவர் இருக்கும்போது கண்டுக்கல, அது போன்ற ஒரு அதிருப்தி அவங்க மேல வந்து இருக்கு. ஸோ அதிமுகவோட இந்த தொடர்ச்சியா போகணும் அப்படின்ற இந்த செயல்பாடுகள் அப்படின்றது தேமுதிகல இதுவரைக்கும் இல்லாத ஒரு அணுகுமுறை மாற்றமா தான் நான் பார்க்கிறேன். அதிமுகவுக்கு ஆதரவாக விஜய் பிரபாகரன் பேச வேண்டிய தேவை என்னவா இருக்கும் சார்? ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது, விருதுநகர்ல இப்ப சமீபத்துல தேர்தலில் நின்றார் அவர். தேமுதிக அங்க செல்வாக்கு இருக்கு. போன முறை அழகர்சாமி 2 லட்சம் வாக்குகள் ஏதோ வாங்கினார்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அதிமுக அவருக்கு வந்து நல்லா தீவிரமா வந்து வேலை பார்த்தாங்க. அவருக்கு வந்து தேர்தல் வேலைகள் அப்படின்றது நல்ல சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றது ஒரு பார்வை இருக்கு. அவர் வெறும் 4000 வாக்குகள் தான். இத்தனைக்கும் மாணிக்கம் தாகூர் வைகோவை எதிர்த்து ஜெயிச்சவர். 2009 தேர்தலில் வைகோ எதிர்த்து வெற்றி பெற்றவர் அப்படின்னா பயங்கர செல்வாக்கு இருக்கிற நபர். அவர் வந்து கடைசி நேரத்தில் வரைக்கும் இழுபறியாவே போயிட்டு இருந்தது. இத்தனைக்கும் பிரேமலதா வந்து நாங்க ஜெயிச்சுட்டோம், அவங்க வந்து ஏமாத்திட்டாங்கன்ற வரைக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் தேர்தல் ஆணையத்துல புகார்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு விஜய் பிரபாகரனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணது அப்படின்ற விஷயங்களை வந்து அவங்க வந்து தங்களுக்கு நெருக்கமா அதை வந்து உணர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்து நான் பார்க்கிறேன். அதையும் தாண்டி அதே கூட்டத்திலே வந்து விஜய் பிரபாகரன் வந்து பேசியிருந்தாரு. என்னன்னா, இப்பதான் வந்து நான் அருப்புக்கோட்டையில வந்து எடப்பாடி அவரை வந்து மீட் பண்ணேன், அவர் வந்து ரொம்பவே ஒரு அனுசரணையா என்கிட்ட வந்து பேசினாரு, விசாரிச்சாரு, அது போன்ற விஷயங்களையும் வந்து விஜய் பிரபாகரன் வந்து சொல்லியிருந்தாரு. நீங்க திமுகவோட இது வரைக்கும் கூட்டணியில இருந்த போதும் திமுகல இருக்கிற தலைவர்கள் ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தையின் போதெல்லாம் துரைமுருகன் அவரால் வந்து தேமுதிக வந்து வெளியில வந்து உங்க 2 பக்கமும் பேரம் பேசினாங்க, இது போன்ற கருத்துக்கள் வந்தது. பாஜக கூட்டணி இருந்திருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து அதிமுக கூட இருக்கிறது வந்து ஒரு எல்லா வகையிலுமே ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து உணர்றாங்க அப்படின்னு தான் நான் வந்து பார்க்கிறேன். இன்னொன்னு, அவங்களுக்கு வந்து கூட்டணி அப்படின்றதையும் தாண்டி குறைந்தபட்சமாவது வெற்றி பெறணும். நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம எதிர்கட்சி அளவுக்கு வந்து நம்ம உயர்ந்திருக்கோம். ஆனா அதுக்கப்புறம் வந்து கட்சி கிட்டத்தட்ட 2014 இருந்து தொடர்ச்சியான ஒரு தோல்விகள் தான் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. அப்படின்னும் போது குறைந்தபட்ச வெற்றியாவது உறுதி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் அது வந்து ஒரு கை நழுவி போன ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஆனா சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா, ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் கொஞ்சம் மாறுபட்டதா இருக்கும்போது அதிமுக வெற்றி வாய்ப்பு அப்படின்றது கணிசமா இருக்கும்போது அதுல வந்து நம்ம வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏக்களா நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல மற்ற எல்லா கட்சிகளையும் தாண்டி அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கிற கட்சியா வந்து அவங்க அதிமுகவை பார்க்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அதனாலதான் வந்து அவர் வந்து நான் வந்து அதிமுகவுக்காக தமிழ்நாடு ஃபுல்லா போய் பேசுறதுக்கு தயாரா இருக்கிறேன், அந்த இளைஞர்களோட வாக்குகள் வந்து குறைஞ்சிடுச்சு, 10% குறைஞ்சிடுச்சு, அதை நான் மீட்டு கொண்டு வரதுக்கு வந்து தயாரா இருக்கேன் அப்படின்னு பேசுற அளவுக்கு அவங்க வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான ரீசன்ஸ் வந்து இந்த விஷயங்களை தான் நான் பார்க்கிறேன். சார், இப்ப தேமுதிக பாஜகவோட நட்பா இருந்திருக்காங்க, ஆனா இப்போ திடீர்னு பார்த்தோம்னா அதிமுகக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன் சார்? நம்ம ஏற்கனவே ஆரம்பத்திலே பேசின மாதிரி தான் வந்து 2014 கூட்டணியில எல்லாம் இருந்திருக்காங்க. ஆனா அதற்கு பிறகு 16ல அவங்க மக்கள் நல கூட்டணி இருந்த போதும் அந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாமல்லாம் வந்து இருந்தாரு. இப்போ சமீபத்துல நிறைய பாஜக தலைவர் நினைவிடத்துக்கு போறாங்க, எல்லாம் போறாங்க. அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் போதோ மற்ற காலகட்டங்கள்லயோ அவர் வந்து பெருசா கண்டுக்கல அப்படின்ற ஒரு வந்து ஒரு வருத்தம் வந்து அவங்க கிட்ட இருக்கு. அதை வெளிப்படையாவே வந்து சொன்னாங்க. அவருக்கு பத்மஸ்ரீ கொடுக்கும்போது கூட அதை வந்து வெளிப்படையாவே இது முன்னாடியே வந்திருக்கணும்,
அது போன்ற கருத்துக்களை வந்து அவங்க சொன்னாங்க. ஒண்ணு. இன்னொன்னு வந்து தேர்தல் வெற்றி வாய்ப்புகள். இப்ப பாஜக தனியா நிக்கிறாங்க, பாமக இருக்காங்கன்னா அந்த கூட்டணியில போனா வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற கணக்குகளையும் பார்ப்பாங்க. ஏன்னா தேமுதிக வந்து விஜயகாந்த் அவரோட மறைவுக்கு பிறகு இது வரைக்கும் கட்சி அவ்வளவுதான் அப்படின்ற இருந்த விஷயங்களை வந்து விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு அனுதாபம் வந்தது. நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சாங்க. நீங்க விருதுநகர்லயே பாத்தீங்கன்னாலும் விஜயகாந்த் பாவம் அவர் இறந்து போயிட்டாரு, அவங்க பையன் அப்படின்னு ஒரு அனுதாபம் சப்போர்ட் பண்ற விஷயங்கள்லாம் இருந்தது. இப்ப நீங்க விஜய் பிரபாரன் கூட பேசியிருப்பாரு. டெய்லி வந்து எங்க நினைவிடத்துக்கு வந்து 5000 பேர் வராங்க, நாங்க வந்து அன்னதானம் போட்டுட்டு இருக்கோம், அவ்வளவு பேர் வந்து கேப்டனுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க, இன்னும் அதே மனநிலையில தான் இருக்காங்க, நாங்க எங்க கட்சி ஒன்றும் போயிடல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறாங்க. விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அந்த வந்த எழுச்சியை வந்து தங்களோட கட்சிக்கு வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சாங்க. அதாவது அவர் மறைவுக்கு பிறகு பெரிய அளவுல அனுதாபங்கள் வந்தது. டெய்லி அவர் சொல்ற மாதிரி நிறைய பேர் நினைவிடங்களை போய் பார்க்கிறாங்க. ஆனா அது எல்லாமே ஓட்டா மாறிடுமா அப்படின்றது சந்தேகம் தான். ஆனா அதை எப்படியாவது மாத்திடணும், அதை தங்களோட கட்சி நிர்வாகிகளே நிறைய பேர் சோர்ந்து இருப்பாங்க. ஏன்னா முக்கியமான தளபதிகளா முக்கியமான தலைவர்களா இருந்த பல பேர் வந்து இன்னைக்கு மாற்று கட்சிகளுக்கு வந்து போயிட்டாங்க. இதே நம்ம தனியா வீடியோ பண்ணியிருக்கோம். விஜயகாந்த் கூட எம்எல்ஏ ஆனவங்க எல்லாம் இப்ப எந்தெந்த கட்சியில இருக்காங்கன்னே நம்ம பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு பல்வேறு கட்சிகள்ல இருக்காங்க அப்படின்னும் போது இருக்கிற நிர்வாகிகள் சோர்ந்து போயிருப்பாங்க. ஆனா விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு கொஞ்சம் ஆர்கனைஸ் ஆனாங்க, கூட்டங்கள் அப்படி இப்படின்னு ஆர்கனைஸ் ஆனாங்க. அதை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்ற விஷயங்களும் வந்து நினைக்கிறாங்க. சோ வெற்றி அப்படின்றது அவங்களுக்கு இப்போ வந்து ரொம்பவே ஒரு தேவையா இருக்கு. நீங்க முன்பு மாதிரி நான் இவ்வளவு தொகுதி கொடுத்தாதான் நிப்பேன் இவ்வளவு அப்படின்னு சொல்லி தோல்வி அடைகிறத விட குறைந்தபட்சம் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை இது பண்ணி அதுல வெற்றி அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்றது நினைக்கிறாங்க. அதனால அவங்க வந்து அந்த வகையில அவங்க வந்து இந்த 2 விஷயங்கள் தான் பாஜக விட்டு விலகி அதிமுக கூட ரொம்பவே நெருக்கமா இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு நான் பார்க்கிறேன். தாவேகா தலைவர் விஜயையும் விஜய் பிரபாகரன் விமர்சனம் பண்ணியிருக்காரே சார். கிட்டத்தட்ட 30 நிமிஷம் அதுல வந்து உதயநிதி திமுகவை அதிகமா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஆனா ஒரு இடத்துல மட்டும் சொல்லியிருந்தாரு, யார் புதிதா கட்சி ஆரம்பிச்சாலும் யார் பொறுப்புக்கு வந்தாலுமே கூட நம்ம தான் கெத்து அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாரு. நான் இப்ப நம்ம சமீபத்துல பேசின மாதிரி விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு ஒரு ஆதரவு மக்கள் மத்தியில ஒரு அனுதாபம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்தது. விஜய் பிரபாகரனை வந்து நீங்க அந்த மீட்டிங்லயே கூட சொல்லியிருப்பாரு. மக்களும் நிறைய பேர் சொல்றாங்க விஜயகாந்த் மாதிரியே இவர் இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்ற வச்சு இவரை வந்து முன்னிறுத்தி வந்து அடுத்த கட்ட நம்ம வந்து அரசியல், ஏன்னா விஜயகாந்த் ஒரு உயிரோட இருக்கும்போது நீங்க அப்படி இவர் தான் மெயின் அப்படின்னு முன்னிறுத்த முடியாது. நீங்க பிரேமலதா பொதுச் செயலாளர் பொறுப்பே விஜயகாந்த் மறைவுக்கு பிறகுதான் வர முடியும். ஏன்னா அவரை வச்சுட்டு அப்படி பண்ணா கட்சி நிர்வாகிகளே ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற சூழல்ல இப்ப அவரோட மறைவுக்கு பிறகு விஜயகாந்த் மாதிரியே இருக்காரு, இவரை பார்த்தா விஜயகாந்த் மாதிரியே ஒரு தோற்றம் வருதுன்னு சொல்லி விஜய பிரபாரனை வந்து முன்னிறுத்தி வந்து நம்ம அரசியல் அடுத்த கட்ட விஷயங்களை வந்து பண்ணலாம் அப்படின்னு சினிமால சண்முக பாண்டியன் ஒரு பையன் இருக்காரு, விஜயகாந்தோட பையன், அரசியல்ல வந்து இவரை முன்னிறுத்தி நம்ம வந்து செயல்படுத்தலாம் அப்படின்றதுதான் அவங்களோட பிரேமலதா அவங்களோட ஒரு எண்ணமா இருந்தது. இளைஞர்கள் மத்தியிலுமே வந்து ஒரு ஆதரவை வந்து கொண்டு வரலாம் இதன் மூலமா. ஏன்னா நீங்க சோசியல் மீடியா விஜயகாந்த் இறப்புக்கு பிறகு நீங்க சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா அதற்கு முன்பாக விஜயகாந்துக்கு சப்போர்ட் பண்ணாத பெரிய அளவில் அவரை கொண்டாடாதவர்கள் கூட நிறைய பேர் அவரோட பாட்டு அவரை பத்தி இவர் வந்து ரொம்ப நல்லவர், ஒரு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சோசியல் மீடியா எங்குமே வந்து விஜயகாந்த் மயமா தான் வந்து இருந்தது. தேமுதிகவினர் குறிப்பா வந்து பிரேமலதா விஜயகாந்த் ஃபேமிலியே இதை இவ்வளவு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு இளைஞர்கள் மத்தியில வந்து விஜயகாந்துக்கு அவ்வளவு ஆதரவு வந்து பெருகின விஷயங்களை வந்து பார்க்கிறோம். இன்னைக்குமே நம்ம வந்து ஒரு இன்ஸ்டாலையோ இல்ல ஏதோ ஒரு சோசியல் மீடியாவுக்குள்ள போனோம்னா விஜயகாந்தோட பெருமை பேசுற ஏதோ ஒரு வீடியோ நம்ம கண்ணில் வந்து எப்படியா இருந்தாலும் சோ இந்த ஆதரவை எல்லாம் வந்து விஜய பிரபாரனை முன்னிறுத்தி தேமுதிகக்கு வந்து நம்ம எப்படியாவது இதை மாத்திடலாம் அப்படின்ற எண்ணமும் அவங்களுக்கு வந்து இருந்தது. ஆனா அந்த நேரத்துலதான் விஜய் வந்து அரசியலுக்கு வர்றாரு. விஜய் வந்து ஏற்கனவே விஜயகாந்த் செந்தூர பாண்டி இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் விஜயகாந்த் கூட நடிச்சிருக்காரு. கோட்ல வந்து விஜயகாந்த் வந்து பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு. சமீபத்துல விஜயகாந்த் வீட்டுக்கு வந்து விஜய் வந்து போயிருந்தாரு இந்த கோட் இது சம்பந்தமா போய் நன்றி தெரிவிக்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தேமுதிக காரவங்களே வந்து எங்களோட ஆதரவு இனிமே விஜய்க்கு தான் அப்படின்னு வந்து போட ஆரம்பிச்சாங்க. நிறைய பேருக்கு வந்து சரி நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலாம். அதையும் தாண்டி அவங்களுக்கு வந்து திமுக மேல ஒரு வெறுப்பு இருக்கு. திமுக மேல இவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க, மண்டபத்தை இடிச்சிட்டாங்க அப்படின்னு அதற்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டாங்க, அது வேற. ஆனா அப்படி ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு இருக்கு. சோ திமுகவை வீழ்த்தணும்னா விஜய் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் வந்து அது போன்ற பதிவுகள் இந்த மாதிரியான விஷயங்களும் செய்துட்டு இருக்காங்க. சோ தேமுதிகவினரே விஜயகாந்த் அனுதாபிகளே விஜயகாந்த் வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத போனதுக்கு அப்புறம் தேமுதிக விட்டு ஒதுங்கி இருந்தாங்க. ஆனா விஜயகாந்த் ரசிகர்களா தான் இருந்தாங்க. அவங்க வாக்களிக்காம இருந்தாங்க, மற்ற கட்சிகளுக்கு வாக்களிச்சாங்க, கணிசமானவர் விஜயகாந்துக்கு வாக்களிச்சாங்க. அவங்க எல்லாம் கூட விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. நீங்க கூட சமீபத்துல கூட அந்த
தமிழரசன் பச்சைமுத்து நம்ம அந்த இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தாரு. லப்பர் விஜயகாந்துக்கு அப்புறம் நிறைய பேர் விஜய்க்கு அப்படியே ஃபேன்ஸா மாறினாங்க. இவர் வந்து விஜயகாந்த் செந்தூரபாண்டி தம்பின்னு சொல்லி அப்படியே இந்த அடுத்த ஒரு சேஞ்ச் இப்படிதான் நடந்தது அப்படின்றதெல்லாம். ஸோ அது அந்த அளவுக்கு சொல்லிட முடியாது. ஆனா கணிசமான பேர் விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற சூழல்ல வந்தாங்க. அதுக்கு தான் விஜய் பிரபாரன் கூட நிறைய கூட்டத்தில் வந்து சொல்லியிருப்பாரு. விஜய் பத்தி கேள்வி கேட்கும் போது, நாங்க தான் அரசியல் அவரை விட சீனியரு, நாங்க தான் வந்து நீங்க அவர்கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னு பிரேமலதாவுமே வந்து சொல்லியிருப்பாங்க தொடர்ச்சியா விஜய் பத்தி கேள்வி கேட்கணும். ஸோ அந்த விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயமா இருக்கு. மேபி அவங்க ஃபியூச்சர்ல கூட்டணிக்கு போகலாம், அது போன்ற விஷயங்கள் கூட நடக்கலாம். ஆனா அவங்க விஜயகாந்த் வச்சு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தது அப்படின்றத கொஞ்சம் வந்து விஜய் வந்து அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ண பாக்குறாரு, அது போன்ற கருத்துக்களும் அவங்க மத்தியில இருக்கு. அப்படின்றதுனாலதான் அவரையும் வந்து போற போக்குல யாருமே இல்லை நம்ம தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் பார்க்கிறேன். விஜய் பிரபாகரன் உரை குறித்து பேசணும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.